ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் எவ்ரி ஒன் கேன் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வாங்க, இன்றைக்கி நம்ம சுவையான சிக்கன் கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் 1 கிலோ 300 கிராம் கறி எடுத்து வச்சுருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சத்தல் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் நான் 2 பட்டை எடுத்து வச்சுருக்கேன், அதை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். பட்டை போட்டதுக்கப்புறம் நான் 5 வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை. ஃபஸ்ட்டு நாம் வெங்காயத்தை போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பச்சை மிளகா போட்டுக்கலாம், கொஞ்சம் கருவேப்பிலை, நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவு கல்லுப்பு எடுத்துக்கோங்க. நல்லா பொன்னிறமா வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம போட்ட வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 5 தக்காளி, 2 வெங்காயம், இஞ்சி பூண்டு இதெல்லாம் ஒன்றாவே அரைச்சி வச்சுக்கிட்டு இந்த பேஸ்ட்டை இதில் போட்டுக்கலாம். இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் வதக்குனா போதும். இது ஒரு 5 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் கரம் மசாலா, இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 1 கிலோ 300 கிராம் சிக்கனை போட்டுக்கலாம். சிக்கன் நல்லா வெந்து வேகிற வரைக்கும் மூடி வச்சுக்கலாம். கால் மணி நேரம் கழிச்சு கறி நல்லா வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த கறியை சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படியே இந்த எவ்ரி கேன் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.